கூடலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுவரைக்கும் அசிங்கமே பேசுறத ஒருத்தனை அசிங்கமா பேசுறது எடுத்தே மொத்தம் ஒரு வார்த்தை ஓப்பனிங்ல பேசிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்கிட்ட பேசுவீங்களா? உங்களுடைய தப்பு தானா? என்ன தப்பு பண்ணீங்க வாழ்க்கை? நான் வாழ்க்கையில தப்புன்னா பெரிய தப்பெல்லாம் பண்ணுவேன். மற்றவனுக்கு இருந்த நிறைய இன்டர்வியூலாம் உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை இன்டர்வியூ ஸ்பீச்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த குட்டிமா அவங்க கூடலாம் பேட்டி எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கார்த்திக் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேட்டி எடுக்கும்போது டபுள் மீனிங்ல பேட்டி எடுத்திருந்தாங்க. உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது வித்தியாசமான ஆங்கிள் இன்டர்வியூ இருந்தேன். எப்படி ஆங்கிள் பண்ணியிருந்தீங்க அந்த நேரத்தில்? கஷ்டமா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி அசிங்கமா பேசினதே கிடையாது. நான் அன்னைக்கு பேச வச்சுட்டாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி பேசுப்பா, இப்படி பேசினதான் ஓகே. அவங்க கூட வந்து அந்த ஆங்கிள் எப்படி பண்ணியிருந்தீங்க குட்டிமாலாம் கூடலாம்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் அசிங்கமே பேசுறத ஒருத்தனை அசிங்கமா பேசுறது எடுத்தே அவங்க சொல்லி கொடுத்து பேச வச்சாங்களா இப்படி? ஆமா, அவங்க சொல்லி கொடுத்தா பேச வச்சாங்க. இது மாதிரி சேனல்ல நீங்க பேசணும் கண்டென்ட் இது மாதிரி கொடுத்தாங்களா? இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி பேசணும். அசிங்கமா என்ன அசிங்கமா நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், யார்ட்டையுமே பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவன்ட்ட கூட நான் அசிங்கமா இது வரைக்கும் பேசுனேன். இது மாதிரி கோவப்பட்டா இந்த அடிக்கடி வரும் அந்த வார்த்தை. எந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு எடுத்து மொத்தம் ஒரு வார்த்தை ஓப்பனிங்ல பேசிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்கிட்ட பேசுவீங்களா? நீங்களா பிடிக்காதவங்கிட்ட எனக்கு என் கூட இருந்துட்டு எவனை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ துரோகம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் தான் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல நான் நிறைய துரோகத்தை முடிச்சிட்டேன். நான் பார்க்காத ஆளு கிடையாது, நான் பார்க்காத இது கிடையாது. நிறைய துரோகம் யூடியூப்ல, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் துரோகம். அப்படி இருக்கிற நிலைமையில நான் வந்து இன்னைக்கு உங்க கூட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம். நான் நினைச்சு பார்க்கல என்ன இது நான் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன். திருப்பி இந்த இன்டர்வியூ கூப்பிட்டு எடுப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்ல தெளிவா இது போல கலைஞர்கள்லாம் வந்து நீங்க மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய மீடியாக்காரங்களுடைய ஆசையை. ஓகேங்களா? ஆனா உங்களை வச்சு நிறைய பேர் வந்து ஒரு ட்ரோல் பண்ணி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? என்னடா நம்மள வந்து நிறைய பேர் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டாங்க, வளர்ந்து போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி எல்லாத்துலேயும் யூடியூப் சேனல்லையும் வளர்ந்து போயிட்டாங்க. இன்னும் நீங்க அப்படியே இருக்கிறீங்களே, இன்னும் வேலை ட்ரெண்டிங்ல எதுவும் அவர் இல்ல. அது வந்து என்னோட தப்பு தான். உங்களுடைய தப்பு தானா? என்ன தப்பு பண்ணீங்க வாழ்க்கை? நான் வாழ்க்கையில தப்புன்னா பெரிய தப்பெல்லாம் பண்ணுவேன். மற்றவனுக்கு இருந்த அறிவு எனக்கு இல்லை, அதை பிடிச்சு போயிடணும் அப்படிங்கிற அறிவு